ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்ஸு சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெண்பொங்கல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் எடுத்துகிட்டு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பை கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுக்கணும். பாசிப்பருப்பு நல்லா வறுத்தா தான் பொங்கல் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம வறுக்கணும் நல்லா. வறுத்து அரிசியவும் பருப்பையும் ரெண்டையும் ஊற வச்சுக்கணும். அரிசியும் பருப்பும் 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ நம்ம குக்கரில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி துண்டு, பச்சை மிளகாவை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பெருங்காய பொடி போட்டுப்போம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து வச்சுக்கோங்க கழுவி. அதையும் போட்டு நம்ம நல்லா அந்த நெய்யிலே போட்டு நல்லா வதக்கணும். அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் நெய்யில் போட்டு நல்லா வதக்கினா தான், வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் பச்சரிசி எடுத்தேன் இல்லையா, இப்போ 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 5 கப் தண்ணி கரெக்டான அளவு, அந்தளவு ஊற்றிக்கோங்க. உப்பு இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சள் பொடி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கலர் வரும். இப்போ நம்ம 5 விசில் விடணும். அஞ்சு விசில் விட்டால் தான் நமக்கு நல்ல குழைவாக கிடைக்கும். நம்ம இப்போ பார்க்கலாம், நல்ல குழைவாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம தாளிக்கிற பொருளெல்லாம் எடுத்து தாளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துட்டு அது பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா ஜீரகம் எல்லாத்தையும் சேர்ப்போம். முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜீரகம், மிளகு எல்லாம் போடுவோம்.
கருவேப்பிலை நல்லா நிறைய போட்டிங்கன்னா வெண்பொங்கலுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் வதக்கி இதில் கொட்டிடுவோம். இப்போ நமக்கு சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.